அந்த வீடியோவை எடுத்த அவருடைய கூட வேலை பார்த்தார் இல்லையா சதீஸ்வரன், அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொலை மிரட்டல்கள்லாம் வருது அப்படின்ட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வெளியில ஒருவேளை வராமல் இருந்திருந்தால் இந்த வழக்கோட தன்மை ஏதாவது சிக்கலா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ம். கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் எனக்கு பல பத்திரிகையாளருக்கு என் மேல கோபம். அந்த வீடியோ எங்க கையில இருக்குன்னு தெரியும், அதை நான் கொடுக்கல. ஏன் ம். கொடுக்கலன்னா, the first evidence should be given to the court. ம். Court should be able to see that evidence. அந்த எவிடன்ஸை பார்த்து அதுல அந்த எவிடன்ஸோடைய வேல்யூ ரொம்ப எங்க உயருதுன்னா, அடிக்கிறத ஷூட் பண்ணது முக்கியம் இல்லை. அதை எடுத்த இடம் வந்து ஒரு பாத்ரூம். ஒரு அந்த சாவி பாத்ரூம்ல ஒரு இருக்க ஒரு ஒரு துவாரம், சாவி துவாரம் இல்லையா ஆமா, அது? அந்த பாத்ரூம்ல இருந்து அந்த அந்த கிரில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரில்ல இருக்கக்கூடிய ஓட்டையில இருந்து அவர் எடுக்கிறார். ம். அதுவும் நீதிமன்றத்துக்கு முன் அவரை ஆஜர்படுத்தி அவர் சொல்றார், நான் பாத்ரூம்ல எடுத்தேன். ஏன் நீங்க ஷார்ட்டா எடுத்தீங்கன்னு கேட்கிறார் நீதிபதி. எனக்கு பயத்துல வந்து 15 செகண்ட் தான் எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்றாரு. ம். இதுதான் யதார்த்தம். அந்த ம். யதார்த்தத்தை உயர் நீதிமன்றம் பார்த்ததனால்தான் அதை அவர்கள் நம்பி உள்வாங்கி வெவ்வேறு வாதங்களை கேட்டு, இதுல சட்ட மீறல்கள் ரொம்பவும் இருந்தது, ரொம்ப ஓவர். ஆனால் ஒரு விஷயம் நல்லா நடந்தது நீதிமன்றத்தில். நடந்த விஷயங்களுக்கு உயர் நீதிமன்றத்தில் அரசை பிரதிநிதித்துவப்படுத்திய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் நம்பர் 1 திரு அஜ்மல் கான் அவர்கள் எந்த விதத்திலையும் மூடி மறைப்பதற்கான ஒரு முயற்சி முதலில் எடுக்கவே இல்லை. ம். ஆம், நடந்தது தப்பு, விசாரிக்கப்பட வேண்டும், இதுல மாற்றுக்கருத்து இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். இல்லைன்னா உழுந்திருப்பான், கீழே விழுந்தான், போனான், வந்தான், இந்த கதைகள்லாம் அவங்க எடுக்கலைன்றதையும், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு என்பதை பார்ப்போம். எல்லாருக்கும் கசப்பான விஷயங்கள் மட்டும்தான் மனசுல நிக்குது. ஏன்னா